சப்பா இந்த குளிருக்கு பயந்துகிட்டு வெயில் வந்துருச்சான்னு நம்மளும் சேனலை திறந்து திறந்து பார்த்துக்கிட்டே இழுத்து போத்தி படுத்துக்கிறோம். ஆனா இந்த மொட்டையிட்ட இருக்குதே, வெயிலே வந்தாலும் நீ தாண்டி எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடணும் கணக்கா எப்படி போட்டுட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு வரட்டு மொட்டையை ரெண்டை ஆக்குறா இல்லையான்னு பாரு. யாத்தாடி யாத்தி, வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்ததும் வந்தோம் எம்மா, அத்தனை பொறுப்பையும் நம்ம தலைமையில தூக்கி வச்சு பிடிச்சுக்க. வீட்டை கூட்டு பாத்திர விளக்கு கோலத்தை போடு வாசத்தடி சாணி வைக்கிற சாய் 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 இதெல்லாம் ஒரு வேலைன்னு ஒரு சம்பளக்காரரை கொண்டாந்து மூத்த மருமகிட்ட கொடுக்குறது, பணத்தை எண்ணி 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 பக்காம செலவு பண்ணுன்னு சொல்றது அதெல்லாம் கிடையாது. பணத்தை மட்டும் கண்ணிலே காமிக்காதுங்க. அடுத்த சென்மை இருக்கட்டும், எவனாவது வீட்டுக்கு மூத்த பையனா இருந்து என்னை பொண்ணு பார்க்க வரட்டும், விரட்டி அவனை அடிக்கிறேனா. மொட்டை மாமி, இன்னைக்கு நீ வீட்டுக்கு வாடி, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிப்புறேன். ஒருத்தி அசதியா தூங்குறாளே, அவ தூங்கட்டும், நம்ம இன்னைக்கு சாணியை கரைச்சு கோலத்தை போடுவோம். அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு வா 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 வா, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையான்னு பாரு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, அதை என்னன்னு கேட்டு நான் சொல்லி தர போறேன் பாட்டு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. சரி 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 போகுது அந்த தூசி, போய் தொலை. எங்க இருந்தத வந்து சேர்றேன்னு தெரியல என் வீட்டு வாசலுக்கு. போதும் போதும், அதுவே வாசல் பாசம் முடிச்சு போய் கிடக்குது. இதுல வேற கூட்டுறது, எப்படி கூட்டினாலும் பளிச்சுன்னு பளபளன்னு இருக்க போறது இல்ல. போதும் கூட்டியாச்சு, இன்னி வாசலை தெளிச்சு கோலத்தை உன்னை போட்டு விட்டோம்னா நம்ம சோழி முடிஞ்சு போச்சு. என்ன தண்ணிக்குள்ள கைய விட்டோன்னா கை விறுவிறுன்னு இழுக்குது. கிளவி எதுவும் சூனியா வச்சிருச்சா? அத்தி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குதே, பிரிச்சுக்குள்ள ஐஸ் கட்டி புடிச்சு போய் கிடந்துச்சு. கிளவி அதை அள்ளி வச்சிருக்கோ. இந்த கிளவி வரட்டும் இன்னைக்கு. என்ன எங்களுக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடுற எங்களுக்கு தண்ணி அப்படியே அழியாது போட்டு தெளிக்க தெரியாதா என்னவா? அவங்க அப்படியே பெரிய இவங்க மாதிரி புடிச்சு வச்சுட்டு போயிருவாங்க. தண்ணி அள்ளி வரட்டும், பனி ஃபுல்லா பேஞ்சு அது சில்லுன்னு கிடக்கு. யாரு இதுல கைய வைக்கிறது? தூக்கி சும்மா அப்படியே ஊத்தி விட வேண்டியதை. சப்பா, ஒரு வழிய கோலத்தை போட்டு முடிச்சாச்சுப்பா. என்ன இது, தலை வந்தா மயிலுக்கு வாழு வருது இல்ல, வாழு வந்தா கண்ணு வருது இல்ல, கழுத்து வருது இல்ல. எம்மா எப்படி கஷ்டமா இருக்கு. எப்படிதான் இந்த சிக்கு கோலம் புள்ளி கோலம் எப்படிதான் போடுறதுன்னு தெரியலையே. பட்டக்கெல்லாம் சும்மா வளைச்சு வளைச்சு பூந்து விளையாடுதே. நம்மளுக்கு போட்ட கோலத்தையே திரும்ப டெய்லி போடுறோம், ஆனா வருது இல்ல. ஏதோ போட்டாச்சு, நல்லா இருக்கா? இருக்கு 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 இருக்கட்டும், போதும். நம்ம லெவலுக்கு இதுவே அதிகம்தான், இருக்கட்டும். இவ இப்ப வந்து வயிற்று தள்ளிக்கு நிக்கிறா. பாத்துருப்பாளோ, நம்ம வேற ஓவராட்சியில போட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி விட்டுருக்கோமே. டீ வந்து டைம் டேபிளுக்கு வரும், சேர் மேல காலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். வேலை வாங்குறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு விளக்கு மாத்த தோட்டத்தெல்லாம் பாத்துருப்பாளோ. விளக்கமா இருந்தா என்னன்னே தெரியாத லெவலுக்கு நம்ம பேசி வச்சிருக்கோமே. கண்டுபிடிச்சிருவோம் நம்மளை பத்தி. என்ன வனரோசா, ஏன் இந்த பக்கம்? நான் தானே அங்க வருவேன், நீ ஏன் இங்க வந்த? எதுக்கு வந்த? எப்ப வந்த? எப்படி வந்த? ஒரு இதுல கேட்டுப்பட்டேன். சரி வா வா வா. சரி இப்பதானே வந்த இல்ல முன்னாடி வந்தியா? நான் அப்பவே வந்துட்டேன். வந்து மேடம் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படி ஓரமா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ விளக்கு மாத்துக்கு விளக்கு சொன்னதையும் பார்த்தேன், தண்ணிய தடவி பார்த்ததையும் பார்த்துக்கிட்டே வர்றேன். ஆமாடி, தண்ணியில கை வைக்கிற மாதிரியா இருக்கு. எம்மம்மா என்ன பனி ஊத்துது பழைய. வீட்டுல உள்ள அந்த ரெண்டு முதவிகளுக்கும் முடியலையா, எந்திரிச்சு தொலைதுகள்ல. எப்படா நான் எந்திரிப்பேன்னு காத்துக்கிட்டு கிடக்குங்க போலடி. என் மொட்டையிட்ட 5 மணிக்கே எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும், இதெல்லாம் மருமகளுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகள் அப்படின்னு போட்டுவிட்டு அவங்க வேலையை கிளம்பிடுவாங்க அவங்க ஃப்ரெண்டுகளை பாக்குறதுக்கு. இன்னைக்கு அதே கோலம் தானே, ஆளுதான் வளர்ந்துருக்கா. அறிவு ஒண்ணுங்கன்னு வளரால போற பள்ளியெடுத்து பிள்ளைகள் இருந்து அப்படி போடுறாளுங்க. இத்தனை 200 மார்க் கணக்கா வளர்ந்துருக்கு. போட்ட போட்டே டெய்லி போட்டு வைக்குது. போச்சு
சோழி முடிஞ்சு. மொட்டை கிழவி வந்துருச்சா, நீ வனரோசா கிட்ட என்னத்தை பத்தி வச்சு புட்டு புட்டு நம்மளை பத்தி வைக்க போதேன். சரி வனரோசா, நீ முன்னாலே போவியா, நான் பின்னாலே வந்து வேணாம். போ 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 வீட்டுக்கு போ. அடி என்ன மடி இது? ஏன் வந்ததுல போ போன்னு சொல்றவே? அந்த மொட்டாட்ட வந்திருக்கு. ஆளு லட்சத்து நேரம் இருந்து பேசிட்டு போறேன். உனக்கு என்னமா? அடி வாமடி வாமடி வனரோசா. எங்க கிட்டலாம் நீங்க வர போறல? இவ்வளவு வந்துறாங்களே டங்கு 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 டங்குன்னு விடிஞ்சு விடியாம அங்க வந்து நிட்டா உங்களெல்லாம் பார்க்க எங்க முடியுது? சரி வாமடி வாமடி வந்து உட்காரு. ஏன் வயித்துக்குள்ள காய்ச்சி இப்படி வயித்து தள்ளிக்கிட்டே நிக்கிறவே? இடுப்பு இடுப்பு கடக்க போகுது. அப்படி திண்ணே ஏறி உட்கார முடி. ஆமா, இப்ப எத்தனை மாசம் ஆகுது உனக்கு? 5 மாசம் ஆகுது மொட்டாத்தா. 5 மாசம் ஆகுது மொட்டாத்தா. சாரி முடி நல்லாரு. கேனுக்கு போனியா? டாக்டர் கேனுக்கெல்லாம் வர சொல்லுவாங்களே, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுறியா? மொட்டையோ, அது கேனும் இல்ல வாட்டர் பாட்டிலும் இல்ல, அது ஸ்கேன். வாயத்துக்கு லாய்க்கு மத்தவ இதெல்லாம் வாய்க்கு வக்கறையா சொல்ல வந்துருவா. பாது முடி. அவன் எப்படி நான் பேசுறத புரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு நிக்கிறா. இவன் வாய்க்கு வார்த்தை ஏத்து பேசுறதே லாய்க்கு. வேற ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்ல. சும்மா நிலை எங்களுக்கு எல்லாம் தெரியும். வாயிலே போட்டு தரணும். எத்தனை தடவை சொன்னாலும் நெட்டவழி உனக்கு புத்தி வருதா, ரோசம் வருதா, மானம் வருதா? ஒண்ணுமே இல்லாத சடமாவா நிப்ப. சை, அந்த என்னமா பண்ணி தொலைஞ்சிட்டு போகுது. அதுக்கு பேசும்போது நம்ம வாய் முணுக்குன்னு ஏதாவது சொல்லி தொலைஞ்சிரும். சொல்லிவிட்டு அசிங்கப்படுத்தி விட்டு போறதுங்க. இனிமே எது சொன்னாலும் வாயை திறக்கப்படாது. என்ன அடி அடிக்கிற நெட்டு? இதெல்லாம் பத்தாது. நான் என்ன அடிக்கவா? வாயை திறக்கப்படாது. மாமியாரை எடுத்து பேசப்படாது. அப்படி நான் என்ன நாள் குடுக்க உனக்கு? ஒண்ணு கிழிக்க வேணாம். என்னை பார்க்கதான் வந்த, அப்படி ஓரமா ஒண்டு இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் வர்றேன். சும்மா ஏதாவது வாயை கொடுத்து என்னை பத்தி ஏதாவது சொல்லுமா சொல்லாதான்னு சும்மாவே அது யாரா சான்ஸ் கிடக்கும் யாத்தியா பேச்ச கொடுத்து அவளை இழு தெருவுல சிரிக்கடிச்சு இழுத்து விடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீ வந்து சும்மா ஏதாவது வாயை புடுங்கிட்டு இருக்கவ. போய் உட்காரு பொடி. என்ன அவ விட்டு பக்கி நம்மள வந்து ஐஸ் பண்ணுது. இதுக்கு ஐஸ் பண்ணி காரியத்தை சார்ஜ் பண்ண இந்த பைய. சொல்லுடா என்னடா வேணும்? ஏன்டா ஒரு மாதிரியா நெரிச்சுக்கிட்டு நிக்கிற? ஆமா, ஏன் சட்டையை தூக்கி நிக்கிற? ஆயி நோயின்னு எப்ப பார்த்தாலும் என்னிட்ட வந்தாவே ஆயின்னு வருவியடா. வார்த்தை கிடையுங்கடா. அவன் நல்லா பெத்து போட்டு போய் தூங்க போயிடுறது. சும்மா நீ என்ன பெரியம்மா ஒரு தண்ணி அளித்தா பெரியம்மா ஒரு சோறு கொடுத்தா பெரியம்மான்னு வந்தா பரவாயில்ல. எப்பா பாரு பெரியம்மா ஆய கழுவு குண்டிய கழுவு தண்ணி அடிவி. ஏன்டா நீ வேற நான் நிக்குது பாரு. போ, உன் பாட்டி நிக்குது பாரு, அதை போய் கழுவிட சொல்லு போ. ஏன்டா அழுகுற? பைய புள்ள அழுதே சாதிச்சு புடுது எல்லாத்தையும். என்ன பண்றது? நெட்டு நல்ல சாப். இதே கண்டினியூ பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்க. என் புள்ளைக்கு யூஸ் ஆகும்ல. என்ன பகல்ல எல்லாத்தையும் ஏன் வீட்ல தானே இருப்ப நீ. அதனால இப்பவே ட்ரெயின் பண்ணிக்கடி. ஐயோ, போய் தொலைடா போடா. வாத்தக்கரைங்க உள்ளதான் இருப்பா. போய் அவளை கழிப்பிட்டு தொழு. எப்ப பாரு ஒரு நேரங்களாம் எப்ப சாப்பிடும் போதும் வந்து போற போதும் அப்பதான் வரமாடா. வீட்டுல ஆள்லாம் இருக்கும் போது வராது. நான் மட்டும் தனியா இருக்கும் போது இப்படி இருக்கும் போதே அவனுக்கு வரும். இந்த கழுகணும் கிளம்பரம் பண்ணிட்டு நானே புள்ள பெத்துக்காம இருக்கிறேன். அடி பாவியலா, இன்னும் எனக்கும் பிள்ளையே பெத்துக்கறல. ஆனா ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் இந்த வேலையை பாக்குறேனே. சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து குண்டிக்கல்ல இருந்து அத்தனை வேலையும் நம்ம தலையில கட்டி போறாளுகளே. சரி வந்து தோழடா வாடா. அடியே நெட்டு, புள்ளைக்கு கழுவி விடுறதெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தோஷமா செய்யணும். கடவே புள்ளையப்பா நல்ல வேலை. என் வயித்துல பால வாத்த என்னைய என் பிள்ளை பாத்துட்டு ஆன்லைன் கவலைப்பட்டு போய் கிடந்தேன். நேத்து 10 கச்சுனது சரியா தான் போச்சு. பவுடர் அடிச்சு விடுவேன், ட்ரெஸ் மாட்டி விடுவேன். நம்ம நெட்டவழி நல்லா கழுவி இழுவி வச்சுக்கிடுவான்னு அந்த மாதிரி நல்லா பண்றா. ஆமாடி ஆமா, நீங்க பிள்ளைய பெத்து போடுங்க. நான் இங்க ப்ரீ சர்வீஸ் பண்ணி விடுறேன். நீங்க போட மாட்டீங்க என் வீட்டுல. போவியலாங்கிட்டு அப்படி வனவாசாக பண்றத அப்ப நீ சொல்றதே சரி. ஒரு புள்ளைக்கு கால் கை கழுவி விடுறதுக்கு இந்த முக்கால அழுகுறாங்க. இவள பொம்பளையா, இவ குடும்ப பொம்பளையான்னு கேக்குறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதெல்லாம் அவ நல்லா தான் கழுவுவா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா கத்துனாவ கூட பொழுதோட காலையில விடிஞ்சதுல இருந்து ராத்திரி ஆவற வரைக்கும் கத்தவே வேணும். அவ என்னமோ பண்ணி தொலைறா. இன்னைக்கு பத்தியா கோலத்தை டெய்லி மாச ஃபுல்லா இந்த கோலம் தாண்டி போடுவாங்க. வேற கோலங்கள ஒண்ணும் தெரியாததுக்கு. தெரிஞ்சா போட மாட்டோமோ? என்னகிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு அச்சு, அதுவும் இந்த மயில் கோல் அச்சு தான் இருக்குது. அதை வச்சுதான் இப்ப தேடி போட முடியும். அப்புறம் புதுசா எப்படி போட முடியும்? அப்ப எப்பவுமே வீட்டுல வேலை எல்லாத்தையும் நம்ம நெட்டவழியா பாக்குறது. நான் கூட பார்க்காம இக்காம இப்படி சுத்தி இருக்கிறீங்க. நீங்க வல்ல திட்டின்னு பார்த்தா இங்க பார்த்தா கூட்டுறது இருந்து பெருக்கிறது இருந்து தொடக்கிறது இருந்து அத்தனை கழுகுற வரைக்கும் அவதான் பாக்குறா பாவம்.
ஐயோ எம்மா, இந்த வானரோசாவும் சும்மா இருக்க மாட்டா. அவ வாயை கிளறி விட்டா இந்த மொட்டை கிளவியும் சும்மா இருக்காது. இருடி கிளவி இரு, இன்னைக்கு டீல வர்ற காப்பில உனக்கு விஷத்தை வைக்கிறனா இல்லையான்னு பாரு. சரி சரி அப்படியா, இந்த வேலையாவது பாக்குறானே. சரி நெட்டு, எனக்கு ஒரு டீ கிடைக்குமா? டீ தானே, சரி சரி போடுறேன் போடுறேன். டேய் 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 டேய், நீங்கற ஓடுற, அங்கங்க இழி வச்சிரறா. இருடா வரேன், கழுவிட வரேன்டா. இருடா இருடா இருடா. பச்சை பிள்ளை கழுவிட சொல்லி எம்பட்டு நேரம் ஆகுது. போடி போடி வரசா. மொட்டைட்ட கத்தப்படாது, நான் தானே கழுவ போறேன். நான் கழுவ தெரியும், எனக்கு கம்மனு இருக்கணும். என் மீது அப்போதே தெரிந்திருந்தாலே கற்பத்தில் நானே கரைந்திருப்பேனே, இப்படி கழுவி இருக்க மாட்டேனே.